பாஸ் ஒண்ணு காதுல கேட்கல, சீக்கிரம் போய் கறி உப்பு எடுத்துட்டு வா. ரெண்டு பேரும் மாறி மாறி பல்ல விளக்குவோம். பசங்க நாங்க போன குட்டி என்னடா ஓவரா மூவ்மெண்ட் போடுறானே. தலைவன் ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கான். நான் வந்த வாரத்துல இருந்து அவரை நான் வந்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. கொசுக்கடி தான் அங்க கொஞ்சம் குழுக்குள்ள இருந்துச்சு, உள்ள மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. எல்லா கொசும் நம்மளை பார்த்து அட்டாக் பண்ணுதுற. நேத்து நீங்க போகும்போது போடி சொல்லிட்டு போயிட்டீங்களா? அதுக்கு என்னப்பா? அது என்னாச்சு அவ்வளோ? நீங்க அப்படி சொல்லவே மாட்டீங்க. அப்ப என்ன நடந்துச்சு? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். ஆமா நொட்டு வேணாம் சொன்ன. எனக்கு புரியல. போடி தான் அது நீ ஒண்ணும் பயப்படாத. ஆனா அவங்க ஏகப்பட்ட வார்த்தை இஷ்டத்தை விடுறாங்க. இந்த கிளி கிளிக்கிறாள எந்த ஒரு காரியா இருப்பா? நான் உன்னை வந்து இப்படி பார்க்காம. காலை 10:35. சார் ஜூம் பண்ணலாமா சார்? ஒரு ரீல்ஸ் பண்ணிக்கலாமா சார்? ஆஹா, ஆரம்பிச்சுட்டாக்கையா. சார் ப்ளீஸ் சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சரி மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. இல்ல சார் இருக்கீங்களா? பேசலாமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்து சார் ஜூம் பண்றீங்களா சார்? ப்ளீஸ் சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. வணக்கம் தமிழக மக்களே. நான் பேசின ஒரு பெரிய டயலாக்கு சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆச்சு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அது என்ன டயலாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாயமாரே நியாயமாரே. வாய மூடா, நல்லா வாயில வந்துரு. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. நம்ம கார வீட்டுக்கார கருத்தாளிக்கும் கீழே வீட்டு தின்ன சின்ன இருக்கும் வருகிற விசாலக்கிழமை தை மாசம் கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க. நாயன்மாரே அடங்கம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானைக்கு கத்துச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. இவன் டம்மி தான் போல் இருக்கு. ஏய் அவனை போ சொல்லுங்க. நன்றி மக்களே. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லிவிங் ஏரியாவில் என்ன செய்யணுமோ செய்யுங்க. சூப்பர். வாட்டர்மெலன் 8ல ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் இருக்காரு. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். திவாகர், கனி, இந்த வீட்டாரால வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்னு தேர்வான நீங்க 2 பேரும் சிறைக்கு செல்ல வேண்டும். என்னடா பாக்குற பண்ணி பயல? புடிங்க சார் அவனை, புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. ஓகே பிக் பாஸ். சார் நீ காலையில தான் சார் ரிலீஸ் ஆனது. போய் எல்லாருமே லிவிங் ஏரியால எல்லாருமே கூப்பிடுங்க. அப்ப நான் சொல்றேன். போய் எல்லாருமே கூப்பிடுங்க மேடம். இன்னைக்கு ஒரு புட்டே பேசிக் காமன் சென்ஸ் வேண்டாம். ஏய் என்னடா அப்படி என்ன ஆபாச குறியீடு? நான் என்னடா செய்தேன்? இல்ல எனக்கு புரியல. ஆபாச குறியீடுன்னா என்னதுன்னா? என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. சொல்லுங்க. சரியான குறியீடு புரியுதா? என்ன குறியீடு சொல்லுங்க. டேய் என்ன நீ ட்ரை பண்ற? ஒண்ணும் நடக்காதுடா. ஆமா எல்லாரையும் கூட்டிட்டு எல்லாரும் கூட்டிட்டு நான் பேசுறேன். என்னடா அப்படி சொல்லுவாங்க? நான் என்ன பண்ண டாஸ்க் பண்ணும்போது என்ன பண்ண? எல்லாரையும் கூட்டிட்டு வரட்டும், நான் அப்ப சொல்றேன். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. மெயினா வந்து நேத்து அந்த பிளாக் வச்சு கேம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து திவாகர் அண்ணனை வந்து கொஞ்சம் எல்லாருமே ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு எனக்கு வந்து என்னுடைய பார்வையில் அரோரா வச்சிருந்த ஒரு பொருளை வந்து பார்க்கறதுக்கு ஒரு தவறான குறியீடு மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அது எப்படி இருந்தது அப்படின்றத நான் என்னால் சொல்ல மட்டும்தான் முடியும். நீங்கள் அதை எப்படி வேணாலும் பெர்சீவ் பண்ணிக்கலாம். என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? கேளுடா. ஃபிளாஷ்பேக். உயிர் கொடுத்து காப்பேன். ஐயா ஐயா அதெல்லாம் நீ செய்யக்கூடாது. ஏன் செய்கிறாய்? கொன்று விடுவேன்.
திவாகரும் அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இவர் ரெண்டு செங்கல் இப்படி வச்சு எங்களை ரெண்டு செங்கல் இங்க வச்சு நடுவுல கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. ரெண்டு செங்கல் இங்க வச்சு நடுவுல என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு இப்படி நான் தோணுது? மத்தவங்களுக்கு அது வந்து நான் எப்படி வந்து அந்த செங்கலை நிப்பாட்டி வைக்கணும்ன்றதுக்காக நான் காமிச்சேன்னு அரோரா சொல்லுவாங்க. கிட்டே நான் சொன்னேன், இப்படி வச்சு இப்படி எடுக்குங்க கானா குட்டியும் நான் சொன்னேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? கானாக்கு புரியல. நான் அந்த இடத்துக்கு போயிட்டே இப்படி அடுக்கணும்னு காட்டினேன். தேவையில்லாம என்ன நீ எங்கயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. அப்போ நீங்க குறியீடுன்னு சொன்னீங்க. நான் வந்து குறியீடு வந்து இப்படி வச்சு இப்படி அடுக்குறது தானே, இல்ல இப்படி வச்சு இப்படி அப்பதான் இது அடுக்குறதா? செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். ஆயாது, எனக்கு தெரியாது கீழே எப்படி அதாங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. என்னுடைய பார்வையிலும் திவாகரன் பார்வையில நான் படிக்காதவன், எனக்கு சுத்தி வடிச்செல்லாம் பேச தெரியாது. மனசுல பட்டதை பட்டுன்னு சொல்லிடுவேன். இது தப்பா இருக்குன்னு என்கிட்ட வந்து பேசியிருந்தா பரவாயில்ல. நான் வாட்டர் மெலன் ஸ்டார் பார்த்து இப்படி காட்டுறேன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. அத நான் ஸ்டார்ட் பண்ணேனா? அவர் ஸ்டார்ட் பண்ணனா? அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல பேக் அடிச்சிரானே. பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேமிஸ்டீரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. அவன் வாழ்க்கையை நாசப்படுத்தினால உன் வாழ்க்கையும் போயிருச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.